GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் கலக்கப்போவது யாரு, அசத்தப்போவது யாரு போன்ற பல தொடர்களுக்கு இயக்குனராக இருந்தவர். இன்று நாம் சினிமாவில் காணும் பல முக்கிய நட்சத்திரங்களுக்கு அன்றே அடையாளம் கொடுத்து பெரிய ஒரு வாசலை திறந்து விட்டவர் அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாவுக்கான வாசலையே திறந்து விட்டவர் இயக்குனர் திரு ராஜ்குமார் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இப்போ உங்களுடைய பட்டறையில் உருவானவர் தான் நடிகர் ரோபோ சங்கர். அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க. இப்போது ரோபோ சங்கர் திடீர்னு உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்காரு. அந்த தகவல் உங்களை வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது எப்படி சார் முதல்ல ஃபீல் பண்ணுறீங்க? ரோபோ சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. செய்தி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். உடனடியாக நான் சகோதரி ரோபோவின் மனைவி சகோதரி பிரியாவுக்கு நான் ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்ள முயன்ற போது அவங்க ஃபோன் எடுக்கல. அவங்களுடைய மகள் தான் ஃபோன் எடுத்தாங்க. எடுத்து விவரங்களை கேட்டு ஆரம்பித்தேன். முந்தா நாள் சாயங்காலம் அப்போ சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார், அப்போ நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க தான், நாங்கள் அங்கிள் சிங்கப்பூரில் இருக்கேன், ஒரு நாள் 2 டேஸில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கிடையில் அப்பப்போ யாரெல்லாம் போய் ரோபோ மருத்துவமனையில் பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க வராங்கன்றதெல்லாம் அந்த டீட்டெயில் இருக்குது. அவங்ககிட்ட நான் என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தேன். ரோபோவுடைய உடல்நிலை எப்படி இருக்காங்க. ஒரு சிலர் முன்கூட்டியே தவறாக சொன்னவங்களெல்லாம் கொஞ்சம் கோபமாகவே சாடிக்கிட்டேன். அதாவது எதுவுமே பாசிட்டிவாக பேச கற்றுக்குங்க, நெகட்டிவாக சொல்லாதீங்க ஒருத்தரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு காலையிலையும் கேட்டேன். இப்போ கொஞ்சம் உடல்நிலை முன்னேற்றம் இருக்கு. நம்ம டீமில் இருக்க ஜானகிராமன் தான் கரெக்டாக கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருந்தார் என் கூட. அப்போ ஜானகிட்ட கேட்டும்போது, இல்லை சார், டாக்டர் ஹோப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜானகி எப்படியாவது இப்போ ரொம்ப வந்துருவா, அப்படி கண்டிப்பாக வந்துருவா அப்படி சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஜானகிராமன் எனக்கு லைனில் அப்படி என்ன ஜானகி அப்படின்னு, சார் நம்ம ரோபோவை லாஸ் பண்ணிட்டோம் சார், அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்படி சுத்தமாக டோட்டலாக இன்னும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. ரோபோ எனக்கு எவ்வளோ க்ளோஸ்னு என் டீமில் இருக்கிற சுயநலைவாதிகளுக்கு தெரியாது, ஆனால் நல்ல மனசுக்காரங்களுக்கு தெரியும் ரோபோ எனக்கு எவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்லி. பிகாஸ் கலக்கப்போவது யாருடைய ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் தான். நல்ல திறமைசாலி. முத நான் விஜய் டிவியில் கலக்கப்போது யார் ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆடிஷனுக்கு விஜய் டிவிக்கு தான் வந்திருந்தா. அப்படி கூட பாஸ்கர்னு ஒரு தம்பி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் மதுரை சங்கர் சார் கொஞ்சம் ரோபோ மாதிரி பாடியிலலாம் ஸ்டீல் பெயிண்ட் போட்டுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு. சரி சங்கர் செஞ்சு காமிங்க அப்படின்னு. அப்போ அந்த பெயிண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி அந்த பாடி, செஸ்ட்டு, ஷோல்டர் இதெல்லாம் தனித்தனியாக ஷேக் பண்ணி காமிச்சாரு. அப்போ நான் சொன்னேன், இது என்னன்னா காமெடி ஷோ சங்கர், நீங்கள் எனக்கு காமெடி பண்ணணும், அதுதான் மெயின் அப்படின்னு சொன்னப்ப நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் சார் மாதிரி பேசி காமிச்சார். நான் சொன்னேன், யார் வேணாலும் யார் வாய்ஸ் வேணாலும் பண்ணிடலாம், ஆனால் பட் எனக்கு நீங்கள் வாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கு, ஆனால் இதில் காமெடி இல்லை அப்படின்னு. இம்மிடியட்டாக காமெடியாக மிமிக்ரி பண்ணி காமிச்சார். சரி நீ வாங்க, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன்னா அப்படிதான் முதலாக நம்ம நிகழ்ச்சிக்கு செலக்ட் ஆகினாரு. அதனுடைய ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா மிமிக்ரியிலேருந்து எடுத்துக்கிட்டா ரோபோ சங்கர் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். நீங்கள் தான் முதல் முறையாக அவரை தொலைக்காட்சிக்குள்ளே அழைச்சிட்டு வரீங்க. அது வரைக்கும் ஸ்டேஜ் ஷோன் பண்ணிட்டு இருந்தவர் உங்களால் தான் தொலைக்காட்சிக்கு அழைத்து வரப்படுகிறார். ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மை. முதல்ல அடையாளம் கண்டதே நீங்கள் தான் வரப்ப. ஆமாம் ஆமாம். அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாய்ஸ் எடுத்துக்குவாங்க. பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் எடுத்துக்கிட்டு
அந்த டைலாக் தான் வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலோ இல்லை நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த வாய்ஸ் தான் பேசுவாங்க. நான் இப்போ சொல்லுவேன், இப்போ ரஜினி சார் மாதிரி பேசுவேன், கமல் சார் மாதிரி பேசுவேன், கார்த்திக் சார் மாதிரி பேசுவேன், கேப்டன் சார் மாதிரி பேசுவேன்னு சொல்லுவாங்க. ரஜினி சார் மாதிரி பேசுறதுக்கு ரஜினி சார் இருக்காரு, கமல் சார் மாதிரி பேசுறதுக்கு கமல் சார் இருக்காரு, கேப்டன் மாதிரி பேசுறதுக்கு கேப்டன் சார் இருக்காரு. நீங்க அவர் வாய்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணி பேச போறீங்க? எனக்கு தேவை காமெடி அப்படின்னு சொல்லி தான் நான் ரோபோகிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் சொல்லும்போது, சார் இல்லை சார் என்னால் காமெடி என்னால் காமெடி செய்ய முடியும் சார், நான் சூப்பராக செய்வேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. நம்ம நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா மிமிக்ரி பண்ணக்கூடிய டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் காமெடி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுப்பேன் கான்செப்ட், இந்த கான்செப்ட் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இது வந்து டயலாக் இப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்கள கைடன்ஸ் பண்ணி செதுக்கி செதுக்கி கொண்டு வந்ததுதான். ரொம்ப ஆல்ரெடி செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிலை. அதை நான் வந்து மெருகேற்றினேன், அவ்வளவு. அவருக்கும் உங்களுக்குமான உறவுங்கிறது எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா அதுக்கப்புறம் சினிமாவில் வந்தார், அப்புறம் பெரிய நட்சத்திரமாக உயர்ந்தார், அப்பவும் உங்க கூட தொடர்புல தான் இருந்தாரா? எப்படி இருந்துச்சு சார் அந்த உறவு? இல்லை, அது 100% வந்து எனக்கு என் கூட எப்பவுமே தொடர்புல இருந்துகிட்டே இருப்பாரு. மற்றவங்களுக்கு ரொம்ப எப்படியே தெரியாது, ஆனால் என்னை எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் வந்து நான் எனக்கு வந்து சார் வந்து குரு இல்லை, என்னோட அப்பான்னு தான் சொல்லுவார். நிறைய ஷோல ஆன் ஸ்டேஜ்ல சொல்லுவார். அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட சரிவுல நான் கஷ்டப்பட்ட காலங்கள்ல என்னை தேடி வந்து உதவி செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு அசத்தல் மன்னன்னா அது ரோபோசங்கர் மட்டும்தான். வேற யாரும் கிடையாது. பத்தொன்பது யாருலயும் சரி, கலப்போது யார். இப்போ அவர் வந்து எதனால் இந்த நிலைக்கு வந்திருக்காருன்னு பலரும் பேசுகிறாங்க அப்படின்னா, அவர் வந்து உடலை சரியாக கவனிக்கல தான், அதுதான் அவரோட பிரச்சனை. இன்னும் உடச்சி சொல்லணும்னா அவர் வந்து இந்த மது பழக்கத்தினால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. இல்ல, தவறுங்க. இன்னைக்கு யாருங்க குடிக்கல? ம். நாடே குடிச்சிட்டு கிடக்கு, சீரழிஞ்சிட்டு கிடக்குங்க. ஒரு மனுஷனுடைய உடல்நிலையை பத்தி தவறா பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும். உடல் ரீதியா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து குடிக்கிறதுனாலதான் அவன் செத்தான் அப்படின்னு ஒருத்தனை வந்து கட்டம் கட்டி பேசுறது வந்து அதை விட முட்டாள்தன வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டார், அவரை பத்தி வந்து ஒரு தாழ்மையா 2 வார்த்தை சொல்லணும். ஒருத்தர் அவருடைய கேரக்டரை வந்து டார்கெட் பண்ணி பேசி அசிங்கப்படுத்துறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். முதல்ல நான் குடிக்கல அப்படின்னு சொல்றேன் யோக்கியனா இல்ல. இல்ல அவங்க இன்னைக்கு யாரு குடிக்கல, பொண்ணும் குடிக்குது, புருஷனும் குடிக்கிறான். மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண்ணு வரான். அவங்களுக்கு வந்து லவர்ன்றான், இல்ல என்னுடைய என்ன பெஸ்டின்னு சொல்லுவாங்க, பெஸ்டின்றான், இல்ல ஒய்ஃப்ன்றான். வராங்க 2 பேருமே குடிக்கிறாங்க, சேர்ந்து குடிக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்க முடியுமா? இது வந்து பர்சனல், அவங்களோட சுதந்திரம். அதை வந்து டார்கெட் பண்ணி சொல்லி அதனாலதான் அவன் இறந்தான்னு சொல்றதுல முட்டாள்தானே. இதை வந்து நான் வன்மையா கண்டி. சிலர் இப்படி சொல்றாங்க, சிலர் அவர் மீது உள்ள அக்கறையில அப்படி சொல்றாங்க, இன்னும் நிறைய நாள் இருந்திருக்கணும் இவரு அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அக்கறை இருக்கிறவன் வந்து சொல்ல மாட்டாங்க வெளிப்படையா. ஒரு மீடியால வந்து அவன் குடிக்காரன்னு எப்படிங்க சொல்லுவேன்? இப்ப நீங்க தம்பி, நீ என் கூட நெருங்கி பழகுறீங்க தம்பி, நான் எப்படி உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? குடிக்கிறதுன்னு உங்களுக்கு பர்சனலுங்க, எப்படி நான் சொல்ல முடியும்? குடிக்கிறாங்க. என் கூட பல நண்பர்கள் இருக்காங்க, நான் கூட தான் குடிச்சிருக்கேன், குளிச்சிருக்கேன். ஆனா இப்ப 2 வருஷமா நான் குடிக்கிறது கிடையாது, என் நண்பர்களுக்கு தெரியும். சரிங்களா? அது வந்து இன்னைக்கு குடிக்காத ஆட்களே கிடையாது. நான் வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ என் சொந்த ஊர்ல வந்து வில்லேஜில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். காலையில பார்த்தீங்கன்னா அவன் பட்டாசு கம்பெனிக்கு போகும்போது குடிச்சிட்டு தான் பட்டாசு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். இன்னைக்கு நிறைய வெடி விபத்து வர்றதுக்கு காரணம் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அப்பாவி பொதுமக்கள் குடிச்சிட்டு போய் வேலை செய்யறான்னு சொல்லி ஒருத்தர் மீடியா பர்சன் சொன்னா அவனை குடிக்காரன்னு சொல்லி கட்டம் கட்டுறது எந்த விதத்துல இல்லைங்க. ஒரு தனி மனிதனுடைய ஒரு சுதந்திரத்தை கட்டம் கட்டி பேசுறது மிக மிக தவறு. அவர்கிட்ட உள்ள பெஸ்ட் குவாலிட்டின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? ரொம்ப நல்ல மனுஷன் இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட உள்ள நல்ல குணாம்சங்களை எடுத்து நிறைய பேர் இப்ப சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ரோபோ சங்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ஒரு கருணை உள்ளம் படைச்சவன். அது ரோபோ சங்கர் கிட்ட வந்து இன்னைக்கு அதாவது வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சதான் இந்த காணொலியை பாக்குற நமது நேயர்களுக்கும் ரோபோ சங்கருடைய ரசிகர்களுக்கும் தெரியும். ஆனா பிரியாவுக்கு தெரியும். நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன், அம்மா ரோபோ வந்துட்டு போனா அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கம்மா அப்படின்னு. ஐயோ சார், அது நான் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு, நீங்க அது உதவின்னு கூட சொல்ல சொல்ல எனக்கு வாய் வரல அப்படின்னு சொல்லி பிரியா சொல்ல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துட்டு 4 பென்சில் கொடுத்துட்டு நான் வந்து உதவி செஞ்சேன், அதை செய்ய இதை செய்யறேன்
அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த ஒரு பப்ளிசிட்டி இல்லாம. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறதன் மூலமாக தான் அது வெளியவே தெரியுது. இது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு உதவினார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. நான் சொல்லுவேன், ஏன் என்ன இதெல்லாம், ஏன்னா நம்ம டீம்ல சும்மாவே ஒரு 4 பென்சில் கொடுத்துட்டு அவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறான். நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், கார் கொடுக்குறேன், ஆட்டோ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு நானே நான் சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்துருப்பாருங்க ரோஷன்கர். நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு போட்டோ எடுக்கணும் சார், வேணாம் சார், அதெல்லாம் தவறு சார். நீங்களே திட்டுவீங்க. நீங்க பிஸியா இருக்கும்போது எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நாங்க கூப்பிட்டு வந்து. அப்ப நாங்க சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லுவீங்க. அதுதான் சார் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்பாரு. அதனால பிறருக்கு செஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு, யாருக்கும் தெரியக்கூடாது, தான் செஞ்சது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுல ஆணித்தரமா இருந்தது ரோபோ. அதை நான் இன்னைக்கு மீடியால இருந்து அப்படி செஞ்ச ஒரு உன்னதமான மனுஷன் ரோபோசங்கர். அதுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பேச பேச உண்மையிலேயே அப்படியே புல் அரிக்குது உடம்புல. ஏன்னா அப்படி ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காரு. அவங்க குடும்பத்திலிருந்து உங்களுக்குமான உறவு எப்படி சார் இருக்கு? அவர் மனைவி, மகள் உங்கள் கூட எவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க அவங்க? இல்ல உங்களுக்கு அதான் நான் சொல்றேன். என்னை எப்பவுமே ரோபோ பாத்தீங்கன்னா என்ன அப்பா அப்பான்னு தான் எல்லார்ட்டையும் சொல்லுவா. அப்படி சார் எனக்கு குருவா இருந்தாலும் அது மீறி எனக்கு அப்பான்னு சொல்லுவார். அந்த ஒரு உறவு தான் எனக்கும் ரோபோசங்கருக்கு உண்டான உறவு. நான் ரொம்ப கடுமையா சம்டைம்ஸ் என் டீம்ல தெரியும், நான் டென்ஷன் ஆனா எப்படி லோக்கல் இங்கிலீஷ் பேசணும்னு எல்லாருக்கும் தெரியும். இதை நம்ம கேஸ் ரவிக்குமார் சார் நம்ம ஷோவுக்கு கெஸ்டா வந்தப்ப மறைந்த நமது நடுவர், நிகழ்ச்சி நடுவர் சிட்டி பாபு, அப்போ ரவிக்குமார் சார் கிட்ட கேட்பார், சொல்லுவார், சார் உங்களுக்கும் எங்க டைரக்டருக்கும் ஒரு போட்டி வைக்கணும் சார், திட்ட போவது யாருன்னு அப்படின்னு சொல்லி சிட்டி பாபு சொல்லியிருப்பார். அது இன்னைக்கு நம்ம யூடியூப்ல இருக்கு, நம்ம அசத்தல் டிவி எபிசோட்லயும் இருக்கு, நம்ம லக்கிரன் சேனலுடைய வீடியோலையும் இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா அப்ப அவர் சார் சொன்னாரு, நாங்க திட்டுறது எதுக்கு திட்டுறோம், எங்களுக்கா நாங்க வீடியோ ஒரு ப்ரோக்ராம் பதிவு பண்றாருன்னா இந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்படணும். நான் ஒரு படம் பண்றேன்னா அதை பார்த்து சந்தோஷப்படணும். நாங்க கண்டிஷனா கண்ட்ரோலா இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. காசு போடுறவங்களுக்கு நாங்க உழைக்கணையா, அதான் ராஜ்குமாரும் உழைக்கிறாருன்னு சொல்லி ஓப்பனா சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நான் என்கிட்ட திட்டு வாங்காத ஆட்களே கிடையாதுங்க. அது மதுரை முத்தா இருந்தாலும் சரி, கோவை குணா இருந்தாலும் சரி, எனக்கு தேவை பர்ஃபெக்ஷன், ப்ரொஃபஷன். எனக்கு டெடிக்கேட்டடா இருக்கணும், அது யாரா இருந்தாலும் சரி. எனக்கு ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு ஒவ்வொரு வாரமும் புது எபிசோட தான் நான் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் வரும்போது அவங்க செய்யற விஷயங்கள் புதுசா இருக்கணும்னு தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி உருவாக்குறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா கலக்கப்போவது யாரையும் அசத்த போவது யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கலைஞர்களை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதுல இன்னைக்கு ஒரு 100-150 பேர் பெரிய லெவல்ல இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அவங்க தொலைக்காட்சியில ஒரு சிலர் வர்றாங்க, ஒரு சிலர் வரல. ஆனா அவங்க மேடை நிகழ்ச்சிகள்ல நிறைய ஈவெண்ட்ஸ்ல இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க குடும்பத்துல இன்னைக்கு நல்லா செட்டில் ஆயிருக்காங்க. இப்படி அவங்கள வரும்போது ஒரு நடிகனா வந்தவங்கள முதல்ல அவங்களுக்கு கோட் சூட்டு போட்டு அழகுபடுத்தி ஏசுரியம்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த நடிகன்னு அது நானதான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை கருத்துல வச்சுக்கிட்டு நீ மிமிக்ரி பண்றது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாத, நீ ஸ்டாண்டப் காமெடி மட்டும் பண்றதை நீ கான்சென்ட்ரேட் பண்ணாத, அடுத்த ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண, ஏதாவது வேலையை செய். அது நம்ம ராமகிருஷ்ணன் இப்ப தம்பி நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அவன் அப்ப பட்டாளம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அப்ப காலையில செம்ம டென்ஷன்ல வந்துகிட்டு இருக்கேன், காலைல கெஸ்ட் கேன்சலு, பட் ஷெட்யூல் பிரகாரம் ஷூட் போகணும், அந்த டென்ஷன்ல வரேன். இவன் சார் வணக்கம் சார், சொல்லு என்ன ஆரம்பிக்க அப்படின்னு. சார் பட்டாளன்ற படத்துல நடிக்க என்ன கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு கெட்ட வார்த்தையில திட்டின அவனை. முதல்ல இங்க என்ன நீ பிடுங்க முடியுமோ அதை பிடுங்க, அதுக்கப்புறம் அங்க போய் வேற ஏதாவது அப்புறம் பாத்துக்க. ஒழுங்கா நீ படிக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேச்சுலர் டிகிரி முடிக்க போற, அந்த டிகிரி அது முடிச்சுட்டு ஒரு எம்சிஓ இல்லை வேற ஏதாவது ஏர்கோர்ஸ் படிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற பாரு அப்படின்னு. இன்னைக்கும் ராமகிருஷ்ணன் சொல்லுவான், சார் நீங்க அன்னைக்கு திட்டுனீங்க, இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கேன், பல நாட்டுக்கு நான் போயிட்டு வரேன், இன்னைக்கு ஐடியில் ஒர்க் பண்றேன், பல இடத்துக்கு நான் பேச போறேன். இப்படி ஒவ்வொருத்தரையும் நான் நெறிமுறைப்படுத்தி கொண்டு வந்ததுல ரோபோ சங்கர் இஸ் எக்ஸ்ட்ரானரி பர்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியின் மூலயமா அறிமுகமாகி இன்னைக்கு வெளித்துறையில ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா
அதுக்கு நான் அடிச்சு சொல்லுவேன். நிறைய பேர் நன்றி நன்றி கிட்ட துரோகிங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் தூக்கி போடுங்க. நன்றி உள்ளவங்க சொல்லுவாங்க, சார் அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் கிட்ட திட்டுவாங்கன்னா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிப்பாங்க உள்ள. நான் வந்து முட்டாள் கிடையாது, தேவையில்லாம டென்ஷன் ஆக போறது கிடையாது, தேவையில்லாம கோவப்பட போறது கிடையாது. பிகாஸ் என்னன்னா மேல ஒரு 150 லைட் எரியும், அது எரியறது லைட் இல்லை, காசு. எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாரு, அதை நான் வந்து கரெக்டா எடுக்கணும். நான் திட்டுவேன், மேல எரியறது லைட் இல்லடா, பணம்டா, ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி. இப்படி ஒவ்வொருத்தரையும் திட்டி 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 கைடன்ஸ் பண்ணி அவங்கள வளர்த்து விட்டது தான் இன்னைக்கு வந்து சின்ன திரையிலும் ஜெயிச்சு பெரிய திரையிலும் ஜெயிச்சு ஜொலிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். அதுதான் அந்த வகையில ரோபோ சங்கரும் மிகப்பெரிய லெவல்ல ஜெயிச்ச ஒரு அருமையான ஒரு நடிகர். உங்களுடைய அந்த நேர்த்தி தான் அந்த நிகழ்ச்சிகளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் கொடுத்துச்சு, அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாறுனுச்சு. இப்போ இந்த விஷயத்தில் சார் நீங்கள் சொன்னீங்க நான் கோட்டு போட்டு பண்ணேன்ட்டு. கோட்டெல்லாம் பிற்காலங்களில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுச்சு. நீங்கள் அப்போவே இதை பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் கோட்டு போடணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அதனுடைய பின்னணி என்ன சார்? இல்லை அதாவது நான் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் செய்யறான் நானும் செய்யறேன்ற அந்த கான்செப்ட் நான் போகவே மாட்டேங்க. நம்ம செஞ்சா சரியா செய்யணும், தெளிவா செய்யணும், அதான் என்னுடைய நோக்கம். அதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும் விஷயம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் நகைச்சுவை உணர்வு இருக்கு. கோட் சூட் போட்டவங்களும் இருக்கு, வயக்காட்டுல கோவணங்கிட்ட தாத்தா வரைக்கும் இருக்கு. சரி, அது எப்படி நம்ம வந்து அதை கொண்டாந்து நம்ம கொடுக்குற விஷயத்த எப்படி மக்கள் ரசிக்க போறாங்கன்ற ஒரு விஷயத்துல ஆரம்பத்துல கோட் சூட் போட்டா காமெடி பண்ணா இது வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு வாக்குவாதம்லாம் வந்தது. அதுல ஸ்டெடியா நின்று நான் நல்லா இருக்கும், செய்வோம், புதுசா இருக்கும். அப்படி படைக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் கலக்க போகுது யாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா ட்ரெய்லர் ஓடின விஜய் டாக்கீஸ்ன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேலெல்லாம் வந்து பிரைம் டைம் பேண்ட் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா சினிமா ட்ரெய்லர் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு டைம் பேண்ட்ல நமக்காக கலக்க போகுது யாரு லான்ச் ஆச்சு. அது பிரைம் டைமா கிரியேட் ஆச்சு. சின்னத்திரை இண்டஸ்ட்ரியில சொல்றேங்க, அடிச்சு சொல்றேங்க, யாரும் வந்து என்ன மாதிரி வந்து சக்சஸ் பண்ணது கிடையாது. அது என்னன்னா ஒரு நார்மல் டைம் பேண்டை பிரைம் டைம் பேண்டா கிரியேட் பண்ணது அது நான் மட்டும்தான். காரணம் என்ன, நான் உழைச்சேன், என்னோட சேர்ந்து என்னுடைய தம்பிங்களும் உழைச்சாங்க. உங்களுக்கு ரோபோ சங்கர்னா என்ன சார் நினைவுக்கு ஒரு பொதுவாக இத்தனை ஆண்டுகாலம் பழகி இருக்கீங்க, நிறைய நல்ல நினைவுகளும் இருக்கும். ரோபோ சங்கர் அப்படின்னு இந்த பேரை கேட்டால் உங்களுக்கு என்ன சார் தோணும் டக்குன்னு? அவனுடைய சிரிப்பு தான் எனக்கு பார்த்த உடனே, அது யாரா இருந்தாலும் சரி, அவனை நீங்க கண்ட மணிக்கு யாரு திட்டினாலும் சரி, அவன் வந்து அதுக்கு டென்ஷன் ஆக மாட்டான். சிரிச்சுக்கிட்டே வாத்தங்க என் செல்லாக்குட்டி யாரா இருந்தாலும் சரி, தோல்ல கை போட்டுக்கிட்டு பேசுறது, என்ன நீ அன்னைக்கு அண்ணன் அப்படி ஏசிட்ட நீ போன்ல அப்படின்னு. இப்ப ரீசெண்டா இப்ப 3 நாளைக்கு முன்னாடி நவீன், நம்ம விஜய் டிவி கலக்குவதாரில் வந்து நவீன், நான் ஒரு நிகழ்ச்சிக்காக சிங்கப்பூர் வந்து இப்ப அந்த அந்த விஷயத்த நான் இப்ப கன்வே பண்ணணும். அப்ப நானும் நவீனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நவீன் வந்து சொன்னான் என்கிட்ட, சார் ரோபோசங்கர் அண்ணன் ஃபோன் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 48 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அப்போ உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, சார் வந்து கைடன்ஸ் பண்ணலன்னா நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன்டா, பாத்துக்க, ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் சார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்காக வந்தேன், வேறு மற்றபடி என்னுடைய பர்சனல் கமிட்மெண்ட்டுக்காகவும் நான் இங்க பிசினஸ் விஷயமா இங்க வந்து இப்ப நான் திரும்பக்கூடிய சூழ்நிலை எனக்கு முடியாம போச்சு. அறிமுகப்படுத்தின முகத்தை பார்த்தேன், ஆனா இறந்துட்டாப்பி அந்த இறந்த முகத்தை என்னால பார்க்க முடியும். டிக்கெட் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு. காலையில நான் வந்து 9 மணிக்கே ஏர்போர்ட் போயாச்சு. போயிட்டு நான் போய் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது வெயிட் பண்ணுங்க, ஃபைனல் போர்டிங் முடிஞ்சாதான் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்த்தா ஃபைனல் போர்டிங் முடிஞ்சது. இல்லை சார், இந்த ஃப்ளைட்ல கிடையாது, நைட்டு 10:20 ஃப்ளைட்டுக்கு தான் உங்களை ட்ரை பண்ண முடியும். அதுவும் இங்கே போய் அந்த ஆஃபீஸர் கிட்ட கேளுங்கன்னா, அதுக்கப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்ட் அருண் நல்லையன் சார்னு சொல்லிட்டு போய் ரெக்வெஸ்ட் பண்ணோம். இல்லை நைட் 10:20 ஃப்ளைட்டும் க்ளோஸ். அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஜானகிராமனுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன், ஜானகி எப்போ ஃபைனலில் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஜானகி? இல்லை சார் 4:30க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைனல் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னா. சரி, நான் அதுக்கப்புறமும் நான் ஃப்ரெண்டுக்கு ஃப்ளைட் பிடிச்சி நான் வந்தாலும் ரோபோவை நான் என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். சிட்டிஸ் நாளைக்கு என்னோட ரிட்டர்ன் டிக்கெட் நாளைக்கு வந்து அவங்க குடும்பத்தார் சந்திக்கலான் இருக்கேன். இதில் வந்து சார் இப்போ
ரோபோ சங்கர் நிறைய படங்கள் நடிக்கிறப்போ உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி படம் போயிட்டு இருக்கு சார், பண்ணிட்டு இருக்கேன் சார், இது நல்ல கதையா அப்படிலாம் பேசுவாரா சார்? வாய்ப்பு நிறைய 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 என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாத விஷயமே கிடையாது. ம் டிஸ்கஸ் பண்ணாத விஷயமே கிடையாது. எங்க இருந்தாலும் போன் எடுப்போம். அப்படி ம் சார் நான் தலை படத்துல இருக்கேன், சார் நான் ஒரு தனுஷ் சார் படத்துல இருக்கேன் அப்படின்னு கன்வே பண்ணாத விஷயங்கள். அது புது படங்களா இருந்தாலும் சரி, ஒரு புது இயக்குனராக இருந்தாலும் சரி, பேச பேச வைப்பா. அப்படி சார் இது சார் இந்த மாதிரி ஒரு சீன் வந்து கேட்குறாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அந்த விஷயத்துல எல்லாம் வந்து is- ம். என்ன சொல்றது, ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன். ஏதோ நன்றி மறக்காம கடைசி வரைக்கும் உங்க கூட தொடர்புலயே இருந்திருக்காரு. நன்றியே, அவ்வளோ நன்றிகரமான ஒரு மனிதராக இருந்திருக்காரு. இல்ல உண்மையில நான் கடைசியில இப்போ ஒரு ஒரு 3 weeks பேக் கூட பேசும்போது என்னன்னா, நான் இப்போ ஒரு விஷயத்த ஒன்று அடுத்து ஸ்டார்ட் பண்றது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. நான் தள்ளி போகக்கூடாதுன்ற விஷயத்துக்காக நான் ரொம்ப ஃபோன்ல பேசினப்ப சரி சார் மீட் பண்ணலான்றப்ப வடபழனியில் மீட் பண்ணோம். அப்போ பேசினப்ப பார்த்து நல்லா வெயிட் போட்டிருந்தா. அப்படி ம் என்ன ரொம்ப என்ன இது இப்படி குண்டா இருக்கு, கொஞ்சம் உடம்பு ஒபிசிட்டி அதிகமா இருக்கும் போட்டேன். இல்லை சார் நல்லா அதெல்லாம் ஜிம்முக்கெல்லாம் ரெகுலரா போயிடும் சார். ஓகே ரொம்ப உடம்ப பார்த்துக்க, அதான் முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க, பார்த்துக்க. என்ன சார் இல்லை இல்லை நம்ம நிகழ்ச்சியில இது பண்ணி டாக்குமெண்ட்ரி பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒர்க் போயிட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நீ தான், அது வந்து நான் வந்து உன்னை வச்சு எடுக்கணும் ரொம்ப அப்படின்னு சொன்னப்போ, சார் என்னென்ன செய்யணும், எப்படி எடுக்கணும் என்னன்னு சொல்லுங்க, நான் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். மற்றவங்கள நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ இல்லையோ, நம்மது வந்து ஒரு பக்கா ஹாலிவுட் மூவி மாதிரி பண்ணிடலாம் சார். ஏன்னா ரோபோ எப்பவுமே வந்து அந்த பாசிட்டிவா அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி அழகுபடுத்தி பேசுறது ரோபோ கேட்கல் ரோபோ. மற்ற நானும் ஒரு 4-5 பேர்கிட்ட நம்ம டீம்ல மற்றவங்ககிட்ட பேசிட்டேன். தலை சொரிஞ்சுக்கிட்டே சார் அதுவா சார் அப்படின்னு மண்டை சொரிஞ்சவன் தான் இன்னைக்கும் இருக்கான். அவங்களாம் எதுக்குதான் வந்து அவங்க எல்லாம் எதுக்கு வளர்த்து விட்ட மோனோபொலியா வளர்த்து விட்டேன்னு எனக்கே தெரியல. இதில் இப்போ ரோபோ சங்கர் வந்து கமல்ஹாசனுடைய தீவிரமான ரசிகராக இருந்தவர். சினிமாவுக்கு வந்து இவர் பிரபலமான அப்புறம் கூட அவருக்கு பிரம்மாண்டமான பேனர்கள்லாம் வச்சுருந்தாரு. அந்த நினைவுகள் எப்படி சார்? இல்ல அது வந்து அவர் கமல் மேல வச்சிருக்க கமலை எப்பவுமே கடவுள் தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும். அது முத வந்து எனக்கு ஆடிஷன் வந்தப்பவே கமல் சார் மாதிரி டான்ஸ் பண்ணி அது பண்ண நான் சொன்னேன், எதுக்கு நீங்க ஓவரா கமல் சார் இமிடேட் பண்றீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்ல சார் கமல் என்னுடைய கடவுள் சார். அது வார்த்தையால் மட்டும் வந்து செயல்முறைகளும் செயல்படுத்தி காமிச்ச ஒரே ஒரு உன்னதமான கலைஞர் இருக்கும். ஏன்னா படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாம் அவர் செஞ்ச விஷயங்கள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காணொலிகள் எல்லாம் வந்து வலைதளத்துல யூடியூப்ல இருக்கு. நம்ம அதை மிகைப்படுத்தி பேசக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ரசிகன். அவர் வந்து ஒரு கமல் சாரை வந்து ஒரு கடவுளாவே வந்து பாவிச்ச ஒரே கேரக்டர் யாருன்னா ரோபோ சங்கர் தான். சார் இதில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த இழப்புகள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அசத்த போதார் எடுத்துக்கிட்டாலே அதில் இருந்த மதன் பாபு சாராக இருக்கட்டும், அல்லது சிட்டி பாபு சாராக இருக்கட்டும், இப்போது ரோபோ சங்கராக இருக்கட்டும், இப்படி நீங்கள் நெருங்கி பழகிய கோவை சங்கர், கோவை குணா, கோவை ரமேஷ், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அசாத்திய தனித்திறமை கொண்ட கலைஞர்கள் இவங்க எல்லாமே. இப்போ 5 பேரை இழந்திருக்கேன் நான். அந்த என்னுடைய நகைச்சுவை குடும்பத்தில் வந்து 5 பேரை இழந்திருக்கேன். 5 பேருமே வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இது அடுத்தடுத்து இந்த இழப்புகள்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். நீங்க என்னுடைய ஃபேஸ்புக்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன். இறைவா அற்புதங்கள் நிகழட்டும்னு போட்டிருப்பேன். ஏன்னா இவர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்ற ஒரு ரொம்ப இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு வேற வார்த்தைகள் வரல. என்னுடைய நெருங்கிய நண்பர் அருண் நல்லைன்னு சொல்லி அவர் கூட தான் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட கூட சொன்னேன், சார் அவங்க எப்படியாரும் பொழைச்சிருவான் கண்டிப்பா ராஜ்குமார், ஹோப்ஃபுல்லா இருங்க, ரொம்ப ஒன்றும் நடக்காது. நேற்றுக்கு நைட்டு வந்து ஜானகிராமன் ஃபோன் பண்ணி சார் டிக்ளேர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் என்னுடைய அழுகையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் தூங்கல. பல சிந்தனைகள் ரோபோ கூட பழகிய நாட்களுடைய பழகிய விதங்கள், பேசிய பேச்சு, சிரிப்பு, மற்றவங்களை பத்தி இமிட்டேட் பண்ணி பேசு என்ன மாதிரியே காமெடி பண்ண ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் தான். அது நம்ம அசத்தல் டிவியில இருக்கு. அது மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர்.
சார், இதில் ரோபோசங்கர் இடையில வந்து மஞ்சள் காமாலை நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டார், உடல்லாம் மெலிந்து போயிட்டாரு. அப்போ நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்களா சார்? ஆமா, அது காப்பாத்திய சூழ்நிலையில இருந்த ஒருத்தனை நானும் தான். அது அண்ணன் தான், கோபால் அண்ணன் தான் முழுக்க முயற்சி எடுத்து டாக்டர் தர்மலிங்கம் சொல்லிட்டு அடையாறுல இருக்காங்க. டாக்டர் வந்து நிறைய பேரை காப்பாத்திருக்காரு. இந்த மஞ்சள் காமாலை, லிவர் சோரிசிஸ்ல பாதிக்கப்பட்டவங்கள. கோவை குணாவே இறந்துட்டாங்க, தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன இது கோயம்புத்தூர்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து அன்னைக்கு வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கலாம் டாக்டர் பக்தவச்சலம் சார், பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம், சேர்மன் ஆஃப் கேஜி ஹாஸ்பிட்டல். அவர்கிட்ட நான் இங்கிருந்து சென்னையில் ஃபோன் பண்ணி பேசும்போது, அப்போ நான் வம்சம் படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், புதுக்கோட்டையில இருந்தேன். அவர் ஃபோன் பண்ணும்போது, என்ன தலைவா அவங்க டீம்ல இன்னொரு என்ன முக்கியமான ஒரு கிங் இறந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு. ஐயோ தலைவா, நீங்க அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க, உங்களோட ஆம்புலன்ஸ் மட்டும் கொடுத்து ரோபோ இதுக்கு சாரி குணாவை எப்படியாவது எனக்கு சென்னைக்கு அனுப்பிவிடுங்க, நான் இப்போ புதுக்கோட்டையில வம்சம்ன்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ அண்ணனும் அதை நான் சொன்னாங்க, அண்ணன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான், கோபால் அண்ணன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். தம்பி எப்படியாவது நீ வந்து குணாவை கூட்டிட்டு வந்துருங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் வந்து நம்ம கலக்கும்போது அஸ்தபாத் கலைஞர்கள் மேல மிகப்பெரிய அன்பும் பாசமும் கொண்டார். வேற யாருன்னா கை காமிச்சிட்டு நீங்க போங்க பாப்பீங்கன்னு. ஆனா அண்ணன் வந்து களத்துல இறங்கி கூட நின்று கை கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. உடல் ரீதியாகவும் சரி, அது மன ரீதியாகவும் சரி. அப்படி வந்து முதல்ல காப்பாத்தினது தான் நம்ம கோவை குணாவை. கோவை குணாவை காப்பாத்தி 12 வருஷம் உயிராந்தாரு. அந்த வகையில தான் நம்ம ரோபோவை நம்ம காப்பாத்தி விட்டது. அது கொடுப்பன இல்லை, கடவுள் அவர் இவ்வளவு சீக்கிரம் வந்து ரோபோ அழிச்சுக்குவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு ரோபோ மரணம். ரொம்ப நன்றி சார், நிறைய நல்ல நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க ரோபோ சங்கர் குறித்து. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைமையில தான் இருக்கும், நீங்கள் ரொம்ப உடைஞ்சு அழுததெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப 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 நன்றி. அதாவது ரோபோன்னா, ரோபோ சங்கர்னா அது ஒரு ஆளு தான். ரோபோன்னா அது ரோபோ சங்கர் தான். ரோபோ சங்கர்னா அது ரோபோ சங்கர் தான். இன்னொரு ரோபோ சங்கரை நாம எப்படி பார்க்க போறோம்னு எனக்கு தெரியாது. நிச்சயமா உருவாக மாட்டான். ஏன்னா ஒரு பன்முக கலைஞர், நல்ல திறமைசாலி, நல்ல மனிதாபிமானம் படைத்த ஒரு அற்புதமான மனுஷனை நம்ம இழந்துட்டோம். அந்த ஒரு நல்ல மனிதனை இழந்து தவிக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்துல என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரோபோ சங்கருடைய ரசிகர்களுக்கும் அவரை ஆதரித்த அனைத்து அன்புங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.